ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். எப்பவும் போல் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி இதயம் சீரியலில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். பாரதி குழந்தை அப்புறம் லக்ஷ்மி பாட்டி எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஆசிரமத்துக்கு போவாங்க. அப்போ ஆசிரமத்தில் இருக்க ஒரு லேடி வந்து பாரதி கிட்ட, பிரியா மேடம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாங்க மேடம், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதியோட தம்பி வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் இருக்க அந்த லேடிக்கிட்டையும் சொல்லுவாங்க, கூடிய சீக்கிரத்தில் வீடு பார்த்துரும், வீடு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அந்த அம்மாவும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பாரதி பாட்டி எல்லாருமே தங்கிட்டு இருப்பாங்க, அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. குட்டி ஆதிக்கு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பாரதிக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகும். இருந்தாலும் நம்மளோட நிலைமை இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இந்த டைமில் ஆதியும் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி மித்ரா ரெண்டு பேருமே பாரதியை தேடி வருவாங்க. பாரதி எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து நேராக ஆசிரமத்துக்கும் போயிட்டு பாரதி கிட்ட வந்துட்டு, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக குட்டி ஆதி பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை, இங்கே இருக்க சாப்பாடு பிடிக்கவே இல்லை, என்னை எப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போவீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் அது எதுவுமே பேச மாட்டாங்க. பாரதியும் ரொம்ப ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயும் மித்ரா பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து பாரதி கிட்ட கொடுப்பாங்க. பாரதி என்னன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு மித்ரா வந்துட்டு, இது உங்கள் பணம் தான் அப்படின்வாங்க. என்னது என்னோட பணமா அப்படின்னு பாரதி கேட்கும்போது, அம்மா நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கல்ல, உங்களோட பிஎஃப் பணம் தான், இந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஆனால் பாரதி பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. பாட்டியும் லக்ஷ்மியும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து பாரதி கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிப்பாங்க. ஆதி வந்து பாரதியை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மித்ரா வந்துட்டு, நானும் ஆதியும் இந்த ஊரை விட்டு கிளம்பும்போது உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சேன், ஏன்னா இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தானே, அவசரப்பட்டு உங்கள் மேலே நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட பாரதி பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.